ஸோ ஆரம்பிச்சிடலாம். வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் திஸ் NMMS கிளாஸ். இந்த NMMS கிளாஸ் உங்களை எல்லாரும் வரவேற்கல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் வந்து இது தமிழ் மீடியத்தில் எடுக்கிற பாடம். இன்றைக்கி மேட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, மனத்திறன். அதை பற்றி சில கேள்விகள் பார்ப்போம். மனத்திறனில் நீங்கள் அதிகமான மார்க் வாங்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சேட் அப்படிங்கிறதுல கொஞ்சம் அது கொஞ்சம் கடினமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனத்திறனில் ரொம்ப கடினமாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் அதிகமான மார்க் வாங்கலாம். அதனால் இதில் வந்து 100க்கு 100 வாங்கலாம், அந்த அளவு தான் இருக்குது. சரி, நானே படிக்கிற 2-3 கேள்வி. வழிமுறை எல்லாரும் தெரியுதா? ஸ்க்ரீனு தெரியுது சார். வினா எண் 18 to 22. டேஷ் என்ற குறியீட்டுக்கு முன் உள்ள 2 வார்த்தை அல்லது எண்களுக்கிடையே ஏதேனும் ஒரு தொடர்புள்ளது. அதே தொடர்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தெரிவுகளில் இருந்து பொருத்தமானதை தேர்ந்தெடு. ரீடிங் ஈஸ் டு நாலேஜ் அப்படின்னா ஒர்க் ஈஸ் டு என்னன்னு கேட்குறாங்க. ரீடிங் ஈஸ் டு நாலேஜ் அப்படின்னா ஒர்க் ஈஸ் டு என்ன? எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார். எக்ஸ்பீரியன்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஆமாம், ஏன்னா ரீடிங் பண்ணுறதுனால நாலேஜ் வளரும், ஒர்க்கு செஞ்சதுனால நமக்கு எக்ஸ்பீரியன்ஸு வளரும். அதுதான் கரெக்டு. சரி, நம்ம அந்த மற்ற 3 இது என்னன்னு பார்த்தோம். எம்ப்ளாய்மெண்ட் என்ன? எம்ப்ளாய்மெண்ட் என்றால் என்ன? வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பு, ஜாப். ஓகே. எக்ஸ்பெரிமெண்ட் என்ன? செயல்பாடு சார். செயல்பாடு. நம்ம கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்றோம் இல்லையா, அது. என்கேஜ்மெண்ட் அப்படின்னு என்ன? நிச்சயதார்த்தம். அது கரெக்டு. அது வந்து கல்யாணத்தில் என்கேஜ்மெண்ட் நிச்சயதார்த்தம். பொதுவாக என்கேஜ்மெண்ட் அப்படின்னா இப்போ யூ ஆர் என்கேஜ்டு இன் திஸ் கிளாஸ், நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறீர்கள். இந்த ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஈடுபடுத்துதல்னு அர்த்தம். பரவாயில்ல, கரெக்டு. அந்த மேரேஜ் என்கேஜ்மெண்ட், அந்த நிச்சயதார்த்தம் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் கரெக்டு. பட் பொதுவான ஒரு மீனிங் தான் நம்ம பார்க்கணும். ஸோ வெரி குட், ஃபென்டாஸ்டிக். அடுத்தது, பா ஈஸ் டு கேட், ஹூஃப் இஸ் டு வாட். இப்போ எதுக்கெல்லாம் நமக்கு மீனிங் தெரியும்னு பார்க்கலாம். கேட்னா எல்லாருக்கும் தெரியும். பா அப்படின்னா ஹார்ஸ். இல்லை, ஹார்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். வெரி குட். யார் ஹார்ஸ் சொன்னது? தேஸ்னா சார். ஓகே, ஜோஸ்னா, கரெக்டான ஆன்சர். சரி, பான் என்ன? பா, PAW. கேட்டோட பாதம், கால் இருக்கு இல்லையா, காலோட பாதம் அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? கேட்டோட பாதம் தொட்டு பார்த்துருக்கீங்களா? கேட்டோட பாதம் தொட்டு பார்த்துருக்கீங்களான்னு சொல்றேன். பாத்துறோம் சார். அது எப்படி இருக்கும்? சாஃப்டா இருக்கும். அப்படியே மெது அப்படியே இருக்கும். அது நடந்தா அந்த யாருக்கும் தெரியாது நடக்கும். கேட்டு வந்து யாருக்கும் தெரியாது வந்து நீங்க வச்சிருக்கிற பாலோ தயிரை குடிச்சிட்டு போயிடும். ஸோ அது மாதிரி அந்த கேட்டுக்கு அந்த பாங்கிறது அந்த பாதம். அது மாதிரி ஹூஃப் என்பது ஹார்ஸ், குதிரைக்கான பாதம். குதிரையோட பாதம் சாஃப்டா இருக்குமா? அது வந்து கெட்டியா இருக்கும். அந்த கெட்டி வந்து அதனால தான் அது நடக்கும்போது டக்கு டக்குன்னு சத்தம் வரும் இல்லையா? ஓகே, அடுத்த கேள்வி. 20வது கேள்வி பார்க்கலாம். 20வது கேள்வி. 20 எங்கே அப்படி போயிடுச்சு? எனக்கு ஒரு நிமிஷம் இருங்க. 20வது கேள்வி. மை காட், வெரி குட். 1 minute. எஸ், இப்போ பார்த்தா கரெக்டாக வரும். மதர் இஸ் டு சைல்ட். அப்போ கிளவுட் இஸ் டு ரெயின். ஆமாம், மதர் வந்து சைல்டு டெலிவரி பண்ணுறாங்க, கிளவுடில் தான் மழை வருகிறது, அதுதான் ரெயின். ஓகே, சரி. வாட்டர்னா தெரியும் உங்களுக்கு. வெதர்னா என்ன? வானிலை சார். வெதர்னா வானிலை. வெதருக்கும் கிளைமேட்டுக்கு என்ன வித்தியாசம் சார்? வெதர்ன்றது மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துக்கு ஒரு இடம். கிளைமேட்ன்றது ஒரு ரொம்ப வருஷத்துக்கு நிலையா நிக்கிறது. ஓகே, ஆமாம். ரொம்ப மாசங்கள் எங்க ஊர்ல கிளைமேட் எப்பவுமே கூலா இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அங்கே ஜென்ரலாக கூலா இருக்குன்னு அர்த்தம். ஆனால் வெதர் என்பது நாளுக்கு நாள் மாறுற விஷயம். கரெக்ட், ஃபென்டாஸ்டிக். தண்டர்னா இடி. ஆமா, தண்டர்னா இடி. ஓகே, மின்னலுக்கு என்ன பேரு? லைட்னிங் சார். லைட்னிங், ஃபென்டாஸ்டிக், வெரி குட். அடுத்தது 21வது கேள்வி படிங்க. யாரோ ஒருத்தர் படிங்க.
உங்க மைக் ஆன் பண்ணாவே உங்க வீட்டு சத்தம் எல்லாம் கேக்குது, உங்க வீட்டு கதையெல்லாம் கேக்குது. அப்போ அந்த மாதிரி ஆட்கள் மைக்கை ஆன் பண்ணாதீங்க. நாங்கள் இப்போ ஆன் பண்ணு சொன்னால் கூட பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் வீட்டு கதையை கேட்டோம்னா அப்புறம் நாங்கள் இப்போ பாடம் சொல்லி கொடுக்க முடியாது. சீட்ஸ் இஸ் டு பிளான்ட்ஸ், பட்ஸ் இஸ் டு வாட்? ஃப்ளவர்ஸ் சார். ஃப்ளவர்ஸ். ஓகே. சீடிலிருந்து தான் பிளான்ட் வருது. சீடுன்னா விதை, பிளான்ட்னா தாவரம். சீடு போட்டால், விதை போட்டால் தாவரம் வளரும். பட்னா மொக்கு, மொக்கிலிருந்து தான் ஃப்ளவர் வரும். ரூட்ஸ் என்ன? ROOTS, ரூட்ஸ். வேர் சார். வேர். ஸ்டெம்னா தண்டு. தண்டு சார். தண்டு. லீவ்ஸ் இலைகள் சார். இலைகள். வெரி குட், வெரி குட். அப்போ 16:63, 16:63 அப்படின்னா அடுத்தது டேஷ் இஸ் டு 35. 14 சார். எப்படி கண்டுபிடிச்சி 16:63 அப்படின்னா? இந்த இதுல நின்னு பாரு. எல்லாரும் ஆஃப் பண்ணி வைங்க. உங்க வீட்டில் இது சப்பாத்தி சுடுறதெல்லாம் கேட்குறீங்க. 16:63. யாரோ வந்திருக்காங்க, அவங்கள உள்ள விட்டுலாமா? உள்ள விட்டுலாம். (16:63) இப்போ டேஷ் இஸ் டு 35 அப்படிங்கிறாங்க. என்னவா இருக்கும்? என்னன்னு தெரியலையே. சரி, தெரியாதது நம்ம விட்டுட்டு அடுத்தது போயிடலாம். அவருங்க இப்போ 20 இங்கே இருக்கு. சரி, 27 பாருங்க. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் டிரைவர் என்பது ஈக்குவல் டு 12 மற்றும் பெடஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு 20. அப்படி என்றால் ஆக்சிடென்ட் என்பது எவ்வாறு எழுதலாம்? டிரைவர் ஈக்குவல் டு 12. எப்படி 12 வருதுன்னு பார்க்கலாம் இருங்க. சார் 16 சார் ஆன்சர். 16 என்பது சரியான விடை. யார் சொன்னது? சார் வினயகுமார். வினயகுமார், வெரி குட். எப்படி சொன்னீங்கன்னு சொல்லுங்க, எல்லாருக்கும் புரியுற மாதிரி. சார் டிரைவர் வந்து 6 லெட்டர்ஸ் இருக்கு சார். ஒரு லெட்டருக்கு வந்து 2 டிஜிட்ஸ். ஆர் 6 டிஜிட்ஸ் 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும் சார். சரி. அடுத்து வந்து சார் 10 லெட்டர்ஸ் இருக்கு, டிஜிட்ஸ் இருக்கு சார். அது என்ன? அந்த வேர்ட் என்ன பேர்? அந்த வேர்ட் என்ன? பெடஸ்ட்ரெயின். அப்படின்னா நடந்து போறவங்க, ரோட்ல நடந்து போறவங்களுக்கு பேர் பெடஸ்ட்ரெயின் பேர். அதுல சார் 10 லெட்டர்ஸ் இருக்கு. அத 2 ஆல பெருக்கணும் சார். அதனால 20. இதுல வந்து 8 லெட்டர்ஸ் இருக்கு. அத 2 ஆல பெருக்கினா 16. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். யாரு இந்த பேர்? விமல்குமார், வினய்குமார். வெரி குட். அடுத்தது ஒரு சரி, ஆஃப் பண்ணி வைங்க. உங்க வீட்டில் மற்ற சத்தமெல்லாம் வருது. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் 367 என்பது பாய்ஸ் ஆர் குட் எனவும்
748 என்பது ரவி இஸ் குட் எனவும் மற்றும் 459 என்பது ராஜு இஸ் பேட் எனவும் அழைக்கப்பட்டால் ரவி என்பதின் குறியீடு என்ன? பாய்ஸ் ஆர் குட். குட் வந்து 7. அப்போ குட் வந்து 7. ரவி இஸ் குட். பாய்ஸ் ஆர் குட். சார் குட்டுக்கு வந்துட்டு 4 சார் நம்பர். என்பது பாய்ஸ் ஆர் குட்டு. 7 4 என்பது ரவி இஸ் குட். குட் வந்து 7 வரும்னு நினைக்கிறேன். இருங்க, யாரும் வந்துட்டே இருக்காங்க. 4 சரி, ஓகே, பார்க்கலாம், இருங்க. அப்புறம் 367 சார். 367 என்பது பாய்ஸ் ஆர் குட்டு. 748 என்பது ரவி இஸ் குட்டு. ஓகே, குட் 7. அடுத்தது 459 என்பது ராஜு இஸ் பேட். 4 ஈஸ் வந்து 4. இப்போ ராஜு இஸ் பேட் அப்படின்னா 5 9. சார் ரவி வந்து 8 சார். ரவி வந்து 8. ஆமாம், ரவி வந்து 8. கரெக்ட், ஃபேண்டாஸ்டிக். எப்படி கண்டுபிடிச்சிக்கன்னு சொல்லணும். இப்போ இருங்க, யாரோ வராங்க, அவங்க உள்ளே விட்டுருவோம். இல்லைன்னா டக்குன்னு போட்டே இருப்பாங்க. சரி, எப்படி ரவி வந்து 8ன்னு சொன்னீங்க சொல்லுங்க சார். சொல்லுப்பா, எப்படி ரவி வந்து 8 சொன்னீங்க? 3 and 6 வந்து பாய்ஸ் ஆர் குட். சார் அதுல வந்து 367 ல இருந்து 747 ல 7 அடிச்சுக்கிறோம் சார். அப்ப 7 எது குட்டா? ஆமா சார். குட் வந்து 7. ஓகே சார், அடுத்து வந்து 748 ல இருந்து 459 சார். அதுல வந்து 4 அடிச்சுக்கிறோம் சார். சரி, அப்ப என்ன ஈஸா? ஈஸ் வந்து 4. ஈஸ் வந்து 4, குட் வந்து 7. அப்ப ரவி இஸ் குட்ல அப்ப என்ன பாக்கி இருக்கு? 8 தான் பாக்கி இருக்கு. அதனால் ரவி இஸ் 8. ஃபேண்டாஸ்டிக், வெரி குட், நல்லா பண்ணிட்டீங்க கண்ணா, வாழ்த்துக்கள். அடுத்தது இருங்க, பேப்பர் என்பது உட் எனவும், உட் என்பது ஸ்ட்ரா எனவும், ஸ்ட்ரா என்பது கிராஸ் எனவும், கிராஸ் என்பது ரப்பர் எனவும் மற்றும் ரப்பர் என்பது கிளாத் எனவும் அழைக்கப்பட்டால் மரச்சாமான்கள் தயாரிக்கப்படுவது எது? மரச்சாமான்கள் தயாரிக்கப்படுவது எது? மரச்சாமான்கள் தயாரிக்கப்படுவது உட். உட் என்பது ஸ்ட்ரா எனவும். ஆமா, ஸ்ட்ரா தான் ஆன்சர். மரச்சாமான்கள் பயன்படுவது வந்து உட். ஆனா உட் என்னன்னு சொல்றாங்க? ஸ்ட்ரா என்ன சொல்லிடுறாங்க. அதனால அது ஸ்ட்ரா தான் ஆன்சர். வெரி குட். அடுத்து 30வது கேள்வி. 30வது கேள்வி இருங்க, அது கொஞ்சம் இது பண்ணணுமா? 30வது கேள்வி என்னடா? இருங்க, கீழ்கண்ட கூற்றுகள் உண்மை என கருதி கொடுக்கப்பட்ட 4 மாற்று விடைகளிலிருந்து சரியான முடிவை தேர்ந்தெடுக்கவும். ஆல் புக்ஸ் ஆர் டோர்ஸ், ஆல் டோர்ஸ் ஆர் விண்டோஸ். இப்போ இது எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இது ஆன்சரில் ஒரு சில தவறு இருக்குது. இப்போ எப்படி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஆல் புக்ஸ் ஆர் டோர்ஸில் இந்த 6 விட்டுருங்க. வேறு என்ன இருக்குது? புக்ஸு டோர்ஸ் இருக்குதா?
ஆல் புக்ஸ் ஆர் டோர்ஸில் அந்த ஆல் என்பதையும் ஆர் என்பதையும் அழிச்சிருங்க. அப்போ என்ன இருக்குது? புக்ஸ் அண்ட் டோர்ஸ் இருக்குதா? எஸ் சார். அதே மாதிரி அடுத்ததில் ஆலையும் ஆரையும் அடிச்சிட்டா டோர்ஸு விண்டோஸ் இருக்குது. இப்போ 2 சென்டென்ஸ்லையும் எது காமனாக இருக்குது? டோர்ஸ். அப்போ ஆன்சரில் டோர்ஸ் வரக்கூடாது. அதுதான் கண்டுபிடிப்பு. ஆன்சரில் சொல்லுங்க. டோர்ஸ் வரக்கூடாது சார். அப்போ ஆன்சரில் டோர்ஸ் வரக்கூடாதுன்னா 2 அல்லது 3 2 3 ஆப்ஷன் 2 and 3 ஆர் நாட் த ஆன்சர்ஸ். ஏன்னா டோர்ஸ் வந்திருக்கு, அது அவுட்டு. இப்போ 1 அல்லது 4ல் தான் ஆன்சர். இப்போ ஆல் புக்ஸ் ஆர் டோர்ஸில் ஏதாவது நெகட்டிவ் சென்டென்ஸா? இல்லை, ஏன்னா நாட்டோ நோவோ வரல. அதே மாதிரி ஆல் டோர்ஸ் ஆர் விண்டோஸில் நெகட்டிவ் சென்டென்ஸா? அதுவும் இல்லை. அப்போ நெகட்டிவ் சென்டென்ஸாக இல்லாத போது ஆன்சர் நெகட்டிவாக வராது. அப்படி என்ன ஆப்ஷன் 4ம் வராது, அவுட்டு. அப்போ ஆப்ஷன் 1 தான் ஆன்சர். ஆல் விண்டோஸ் ஆர் புக்ஸ். அந்த 2 டோர் வராததுனால மற்ற 2 வரணும். புக்ஸு விண்டோஸு வரணும். புக்ஸு விண்டோஸ் எங்கே வந்திருக்குது? 1 4ல் வந்திருக்கு. 4 அது ஆன்சராக இருக்காது, ஏனென்றால் அது நெகட்டிவ் வந்திருக்கு. ஆனால் கொடுத்த 2 ஸ்டேட்மெண்ட்டு நெகட்டிவ் இல்லை, அதனால் அது அவுட்டு. அதனால் ஃபஸ்ட் ஒன். ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட் ஒன் கூட கரெக்டான ஆன்சர் கிடையாது. கரெக்டான ஆன்சர் என்ன தெரியுமா? ஆல் புக்ஸ் ஆர் விண்டோஸ் அப்படிங்கிறது சரியான விடை. ஆல் புக்ஸ் ஆர் விண்டோஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோணும். அவன் ஆல் விண்டோஸ் ஆர் புக்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். பரவாயில்ல, இருக்கிறதுல 4ல் அதுதான் கொஞ்சம் பக்கமான விடை, சரியான விடை. ஓகே, அடுத்தது 23வது கேள்வி பாருங்க. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ஸ்டூடெண்ட் என்பது RSTEDMS என்று எழுதப்பட்டால் டீச்சர் என்பதை எவ்வாறு எழுதலாம்? இப்போ 1 2 ஆன்சராக இருக்காது, 3 4 தான் ஆன்சராக இருக்க முடியும். அப்படி என்றால் அப்போ 3 4ல் அது எது? 3 4 என்ன வித்தியாசம்? SDZ முடியா? கரெக்டு. அப்புறம் சி வந்திருக்கு, அது டி வந்திருக்குது. அதாவது 4வது வந்து அடுத்தது தான் வரணும். 4வது டி தான் வரணும். அப்போது 3rd தான் ஆன்சர். ஏன் 3rd ஆன்சர் அப்படின்னா, பாரு இந்த ஃபஸ்ட்டில் ஸ்டூடெண்ட்டுங்கிறதுல எஸ்ஸுக்கு முன்னாடி உள்ள எழுத்து ஆர் வந்திருக்கு. அதே மாதிரி டீச்சருக்கு உள்ள டீக்கு முன்னாடி எழுத்து எஸ் வரணும். எல்லா இதுலேயுமே எஸ் வந்திருக்குது. வெரி குட். அடுத்தது ஸ்டூடெண்ட்டில் டி வந்திருக்கு, டீக்கு முன்னாடி எஸ் வரணும். அப்போ டீக்கு முன்னாடி எழுத்து வந்திருக்குது. அப்போ ஈக்கு முன்னாடி எழுத்து டி வரணும். அப்போ எங்கே வந்திருக்குது? SD 3 4ல் வந்திருக்குது. அடுத்தது யூ, TU, ஆமாம், யூக்கு முன்னாடி எழுத்து வந்திருக்கணும், முன்னாடி எழுத்து வந்திருக்குது. அதே மாதிரி ஏக்கு முன்னாடி எழுத்து Z வந்துருச்சு. அடுத்தது டிக்கு இங்கே இ வந்திருக்குது. டிக்கு அடுத்த எழுத்து இ வந்திருக்கு. அப்போ இங்கே சிக்கு அடுத்த எழுத்து டி வரணும். இப்போ SDZD எது இருக்குது? அந்த 3வது ஆப்ஷன் தான். புரியுதா? புரியலையா? புரியுது சார். வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். புரியலன்னா என்னை ஸ்டாப் பண்ணுக்கன்னா, தப்பு கிடையாது. கிளாஸில் நம்ம மெதுவாக போனாலும் தப்பு கிடையாது, தப்பாக புரிஞ்சுட்டு தான் போகணும். ஓகே, அடுத்த கேள்வி படிங்க பார்க்கலாம். அடுத்த கேள்வி படிங்க பார்க்கலாம். யாரோ ஒருத்தரே 24வது கேள்வி. மார்ச் என்பது 4/1/9/3/8 என குறியிடப்பட்டால் ஜூலை என்பதன் குறியீடு என்ன? மார்ச் என்பது இப்படி கூறிட்டு இருக்காங்க. 4 1 9 3 8ன்னு கூறிட்டு இருக்காங்க. அப்போ ஜூலை என்பது எப்படி குறியிட வேண்டும்?
வந்துட்டுருக்காங்க, இப்போ கூட வந்துட்டுருக்காங்க. முன்னாடியே வர்ற விட்டு இப்போ வர்றாங்க. கொஞ்சம் முன்னாடியே வாங்கண்ணா, இப்படி லேட்டாலாம் வரக்கூடாது. சொல்லிகிட்டே இருக்கிறோம், ஆனால் வந்துட்டு தான் இருக்கிறீங்க. மார்ச் என்பது 4, 1, 9, 3, 8. சரி, அப்போ ஜூலை என்பது என்ன வரும்னு கேட்குறாங்க. தெரியல, என்ன லாஜிக்குன்னு தெரியல, அதனால் நம்ம அதை விட்டு போயிடுவோம். அடுத்தது, ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் கோ என்பது ஈக்குவல் டு 11 மற்றும் எஸ்ஐடி ஈக்குவல் டு 16 எனில் டவுன் ஈக்குவல் டு எவ்வளோ? கோ ஈக்குவல் டு 11 அப்படிங்கிறாங்க, எஸ்ஐடி ஈக்குவல் டு 16 அப்படிங்கிறாங்க. என்னன்னு தெரியலையே. ஜி என்ன? ABCDEFG 7 வருது. ஓ வந்து ABCDEFGHIJKLMNO 15 வருது. 7 இது 15, 7 15 ரெண்டையும் கும்பிட்டா 22, 22 ரெண்டாவது வகுத்தா 11 வருது. அப்படி போட்டிருக்காங்க. இப்போ எஸ் வந்து 15 20 நினைக்கிறேன். 20 ST வந்து 21, 20 21 41. ஐ வந்து எவ்வளோ? ABCDEFGHI 9, 41 9 41 9. அது கழிச்சிருக்காங்க. 40 9 கழிச்சா 32, 32 ரெண்டாளுக்கு வகுத்தா 16. அப்படி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ டவுன் பாருங்கள், 4 டிக்கு 4, ஓக்கு 15, டபிள்யூக்கு எவ்வளோ? WXYZ 25 24, அது 24. அப்புறம் எண்ணுக்கு MNO எண் வந்து 14. இப்போ எவ்வளோ வருது? 4 + 15 + 24 + 14 எவ்வளோ வருது? 38 38 19 38 19 வந்து 57 வருது. 57 நீங்கள் 3ஆல் வகுத்தா என்ன வரும்? 1 27 19 வரும். 19 இல்லை, 57. வேறு ஏதாவது வர முடியுமா? 57க்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு பாருங்கள். என்ன வருது? 57 வருது. 57 4ஆல் வகுத்தா எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியல. 4ஆல் வராது சார். 4ஆல் வராது, அதுதான் 4ஆல் வராது. 3ஆல் வகுத்தா 19 வருது சார். 28 வருங்க சார். எப்படி சார்? டிக்கு வந்து 4 சார். ஓவுக்கு வந்து 15 சார். கரெக்ட். டபிள்யூக்கு வந்து 23 சார். ஓ 23. நான் 24 போட்டேன். 23. அப்போ 56 வருது. 56 டிவைட் பை 2 28. கரெக்ட். வெரி குட் மேன். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் டேலண்ட் என்பது ATLNT எழுதப்பட்டால் சர்ச் என்பது எவ்வாறு எழுதலாம்? டேலண்ட்டை அப்படி மாற்றி எழுதியிருக்கிறாங்க, அவ்வளோதான். டேலண்ட் என்பதை மாற்றி எழுதியிருக்கிறார்கள். ரெண்டாவது இருக்கிறது. அப்போ இது வந்து இங்கே வருது, இங்கே வருது, இங்கே வருது. சரி, அதை விட்டுலாம். ஏன்னா அது அடுத்தடுத்த பேஜில் இருக்கும்போது நம்ம தப்பு தான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள். சரி, ஆஃப் பண்ணி வைங்கப்பா. மைக் ஆஃப் பண்ணி வைங்க. யார் மைக் ஆன் பண்ணியிருக்கிறது?
சொன்னால் ஆஃப் பண்ணி வைங்கன்னு கேட்க மாட்டாங்க. கீழ்கண்ட வார்த்தையில் உள்ள எழுத்துக்களில் இருந்து உருவாக்கப்படாத வார்த்தையை மாற்று விடைகள் தேர்ந்தெடு. கான்சன்ட்ரேட் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு வேர்டை நம்ம உருவாக்க முடியாது. ரீசன் என்பதை உருவாக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ரீசன் என்பதை உருவாக்க முடியுமா? முடியாது சார். அதுல ஏன்னா எஸ் வந்துருக்குது, அதுல எஸ் கான்சென்ட்ரேட்ல எஸ் கிடையாது. அதனால அதான் விடை. அடுத்தது, கீழ்கண்ட வார்த்தையில் உள்ள எழுத்துக்கள் இருந்து உருவாக்கப்பட்ட வார்த்தையை மாற்று விடைகள் இருந்து தேர்ந்தெடு. இதுல இருந்து உருவாக்கப்பட்ட எதுன்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் பிரைம் வருமே, PRIME வருது, பிரைம் வரும். பட்டர் வராது, மொபைல் வராது, பர்மனன்ட் என் இல்லை, என் வராது. அப்போ ஒன்று தான், பிரைம் தான் வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். ஆங்கில எழுத்துக்களில் இடமிருந்து 11ஆவதாக அமைந்த எழுத்துக்கு வலதுபுறமாக 9ஆவதாக அமையும் எழுத்து எது? ஆங்கில எழுத்துக்கள் இடமிருந்து 11 வலதுபுறமாக அமைந்த எழுத்து எது? எஸ்ஸா? பாருங்க, 11 + 9 20. 20வது எழுத்து என்னன்னு பாருங்க. டி சார். எஸ் 20 வந்து ஈயா? டியா? டி 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 சார். 5 16 17 18 ஆமா 20 டி தான். டி. ஓகே, வெரி குட். அடுத்து 34 பாருங்க. 34 70,473 டு த பவர் 6,954 விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கம் எது? மைக் ஆஃப் பண்ணி வைங்கன்னு சொன்னேன், ஆனா ஆன் பண்ணி வச்சிருக்கிறீங்க. என்ன பண்றது உங்களை? யாரு? திருப்பதி. ஏன் நீங்க ஆன் பண்ணி வைக்கிறீங்கம்மா? மிஸ்டர் திருப்பதி, ஆஃப் பண்ணி வைக்கணும், ஆஃப் பண்ணி வைக்கணும். சச்சோ, 70,473 டு த பவர் 6,954 விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கம் எது? இது எப்படி போடணும்னு சொல்கிறேன் பாருங்க. எல்லாரும் கவனிங்க, நான் சொல்கிறத எல்லாரும் நான் சொல்கிறது மட்டும் சரியாக கவனிங்க. 70,473 பவர் 1 எவ்வளோ? அதே 70,473 தான். அதில் 1ஆம் இலக்கம் என்ன? 70,473 டு த பவர் 1 எவ்வளோ? 70,473 தான். அதனுடைய 1ஆம் இலக்கம் என்ன? சொல்லுங்க. 1ஆம் இலக்கம் என்ன? 3. வெரி குட். அடுத்தது 70,473 ஸ்கொயர் அப்படின்னா அதனுடைய 1ஆம் இலக்கம் என்னவா இருக்கும்? 9 இருக்கும். அடுத்தது 70,473 கியூப் அப்படின்னா அந்த 1ஆம் இலக்கம் என்ன இருக்கும்? சார் நான் கிளாஸ்ல இருக்கேன். 70,473 டு த பவர் 3 அப்படின்னா அது 3 கியூப் வரும். 3 கியூப் எவ்வளோ? 27ல முடியும் இல்லையா? அடுத்து 70,473 டு த பவர் 4 அப்படின்னா 3 × 3 × 3 × 3 எவ்வளோ வரும்? 81. அப்போ கடைசி இலக்கம் 1 வரும். அப்போ 70,473 இன்ட்டு டு த பவர் 5ன்னா 3 × 3 × 3 × 3 × 5 தடவை போடணும். எவ்வளோ வருது அது? கடைசி இலக்கம் என்ன வரும்? 5 5 3 பேர் பெருக்குங்க. 15 சார். பெருக்குங்க. சார் 37 क्वेश्चन வரல சார். தெரியும் சார். 34 பா. 35 36 37 சார். என்னப்பா சொல்றீங்க? புரியவே மாட்டேங்க. நீங்க சொல்றதே புரிய மாட்டேங்க. क्वेश्चन தெரியல சார். எந்த क्वेश्चन தெரியல? இப்போ வருது சார். வந்து போயிருச்சு சார். இப்போ வருது சார். இப்போ வருதா? இப்பவே வரல சார். 34 தெரியுதா? எஸ் சார். 35 சரி சார். 34 வந்துருச்சு சார். இங்க பாருங்க, நான் ஒரு நிமிஷம் இருங்க, இதை கொஞ்சம் கரெக்டாக சொல்லித்தரேன் இருங்க.
நான் இல்லாட்டி உங்களுக்கு அது புரியாது. எல்லாரும் ஆஃப் பண்ணி வைங்கன்னு சொன்ன உங்கள் மைக்கை, ஆனால் அதை ஆன் பண்ணி வச்சுட்ருக்கிறீங்க. பேட் பாய்ஸ் எல்லாம் ஏன் இப்படி இருக்கிறீங்க? பேட் பாய்ஸ் மாதிரி இல்லை பேட் கேர்ள்ஸா? யார் அப்படி? ஆஃப் பண்ணி வையன்னா அதை ஆன் பண்ணிக்கிறது. நீங்கள் பேசும்போது ஆன் பண்ணிவிட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். நானே சொல்கிறேன், நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து படிங்கன்றேன், அது படிக்க மாட்டேங்கிறீங்க. உங்கள் அப்பா அம்மாலாம் அங்கே பேசுகிறதுலாம் கேட்குது. சம்டைம் உங்கள் கோழி கூவுறது கூட கேட்குறீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு அமைதியான இடம் கண்டுபிடிச்சி படிங்க. அமைதியான இடம் கண்டுபிடிக்க முடியலன்னா உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிவிடுங்க, இந்த 1 மணி நேரம் சத்தம் போடாதீங்க, நீங்கள் உங்கள் டிவியில் ஆஃப் பண்ணி வைங்கன்னு சொல்லுங்கள் முதல்ல. உங்கள் குழந்தைகளை விட அவங்களுக்கு என்ன முக்கியம்? எது முக்கியம் கிடையாது. சரியா? ஹலோ, சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? பார்த்தா உங்க அப்பா அம்மா கிட்ட என்னோட படிப்பு முக்கியம், நீங்க சத்தம் போடக்கூடாது, ஒரு மேட் சொல்லுங்க. மேரிட்டிஃபைங் பண்ணாதான் சரி வரும். என்னடா இது ஏதோ வருது. எடுங்க. பாருங்க, 70,473 to the power 1 எவ்வளோ சொல்லுங்க பார்க்கலாம். 70,473 தானே? ஒத்துக்கிறீங்களா? அப்போ கடைசி லாஸ்ட் டிஜிட் வந்து எவ்வளோ? 3. அடுத்தது 70,473 ஸ்கொயர் போட்டா ஸ்கொயர் போட்டால் அது வேல்யூ என்ன வரும் தெரியாது. ஆனால் லாஸ்ட் டிஜிட் என்ன வரும்? 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் என்ன? 9 வரும். அடுத்தது 70,473 கியூப் போட்டால் லாஸ்ட் டிஜிட் என்ன வரும்? 7 சார். 7 வரும். ஓகே, 7 வரும். அடுத்தது 70,473 to the power 4 போட்டால் லாஸ்ட் டிஜிட் என்ன வரும்? 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 1 சார். 1. அடுத்தது பாருங்க, 70,000 to the power 5 என்ன வரும்? 3 இன்ட்டு 3 5. 5 முடிய போடுங்க. 3 சார். அப்போ இங்க பாருங்க, நல்லா பாருங்க, இந்த டிஜிட்ஸ் எல்லாம் 3 9 7 1. அடுத்தது 3 9 7 1 தான் வரும். பாருங்க, ஒரு கணக்கு பாருங்க. அடுத்தது 9 தான் வரும். பாருங்க, 70,473 to the power 6 எவ்வளோ வருது? 3 3 3 3 6 3 போட்டு பெருக்கிங்க பார்க்கலாம். 9 வருதா? கடைசி டிஜிட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 6 3 வருது சார். 9 வருது. அப்போ 3 9 7 1 என்பது மறுபடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். 3 9 7 7 1 என்பது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்படி என்றால் கேள்விக்கு போகலாம். இப்போ கேள்விக்கு போகலாம். கேள்வி இங்கே இருக்கா? கேள்விக்கு போனால் இப்போ என்ன? டு த பவர் 6954. அப்போ 4 ஒவ்வொரு 5வது இதுவும் புதுசாக ஆரம்பிக்குது. ஒவ்வொரு 5வது இதுவும் 3 ஆரம்பிக்குது. இப்போ இது 4ஆல் டிவைட் பண்ண முடியுமா? பாருங்கள், 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 6000 எவ்வளோ மீதி வருது? 6954 4ஆல் டிவைட் பண்ணுங்க. எவ்வளோ மீதி வருது? மீதி எவ்வளோ வருகிறது என்று கேட்கிறேன். மீதி
6954 4ஆல் டிவைட் பண்ணலாம். ரிமைண்டர், இங்கிலீஷில் ரிமைண்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அது எவ்வளோ வருது? 6954 4ஆல் டிவைட் பண்ணுங்க. 1000. ஏய், நான் ரிமைண்டர் கேட்குறேன், ஈவு கேட்கல, மீதி கேட்குறேன். ஈவு நீங்க சொல்றீங்க, மீதி 2 சார். 2, மீதி 2 அப்படின்னா இங்க பாருங்க, அப்படியே 2 வச்சுங்க, மனசுல அப்படியே வச்சுங்க. இங்க பார்க்கலாம். இப்போ மீதி 2 என்றால் கடைசி டிஜிட் எதுவா இருக்கும்? இப்போ 4 முடிய போச்சு, அதுக்கப்புறம் மீதி 2ன்னா மீதி 1ஆக இருந்தால் 3 வரும், மீதி 2ஆக இருந்தால் 9 வரும். 9 என்பது சரியான விடை. இந்த 4 டிவைட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணி இதை பூரா முடிச்சிட்டோம். அப்புறம் அந்த 6953 வந்து 3 வரும். 954 வந்து அந்த கடைசி டிஜிட் வந்து 9 வரும். என்ன வரும்? 9 வரும். 9 இருக்கா? இருக்கு. அதுதான் ஆன்சர். கன்ஃபியூஷன் ஆயிடுச்சா? எஸ் சார். நல்ல கன்ஃபியூஷன் ஆயிடுச்சா? நல்ல கன்ஃபியூஷன் ஆச்சான்னு கேட்குறேன். நோ சார். ஓ, புரிஞ்சிருச்சா? என்னடா பெரிய கெட்டிக்காரங்களா இருக்கீங்க. கன்ஃபியூஸ் ஆனால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். சரி, இது மாதிரி இன்னொரு 2-3 கேள்வி பின்னாடி பார்ப்போம். கன்ஃபியூஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். அடுத்தது 35வது கேள்வி. இது கடைசி கேள்வி. எனக்கு வேற ஒரு கிளாஸ் இருக்குது 7:30 மணிக்கு. அதனால் இது ஒரு கடைசி கேள்வியாக வச்சு இது 1 ஆ 2 பார்க்கலாம். பின்வரும் 5 வார்த்தைகளை ஆங்கில அகராதியில் உள்ளபடி வரிசைப்படுத்தினால் அமையும் சரியான வரிசை எது? எந்த வேர்டு முன்னாடி வரும், எந்த வேர்டு பின்னாடி வரும்? மெஷின், மெக்கானிக், ஆப்ஷன் 3 மீடியா, மண்டே. அப்போ 4 1 2 3 அதான் வரும். 4 1 2 3 அந்த ஆப்ஷன் தான் வரும். முதல் வேர்டு வந்து மெஷின் தான் வரும். எம்முக்கு அப்புறம் ஏ வருதுல்ல, அதான் வரும். அதுக்கப்புறம் மெக்கானிக் வரும், அப்புறம் மீடியா வரும், அப்புறம் மண்டே வரும். ஓகே, ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரி, இந்த கேள்வி 2 பக்கத்தில் இருக்கிற கேள்வியெல்லாம் எனக்கு பிடிக்காது எப்பவுமே. அதாவது இப்போ கேள்வி ஒரு பக்கம், அப்புறம் அந்த ஆப்ஷனில் இன்னொரு பக்கம் இருக்கிறது நான் பிடிக்காது எனக்கு. அது பண்ணாவே நான் தப்பு பண்ணிவிடுவேன், நான் உங்களை மாதிரி குட்டியாக இருக்கும்போது. அதனால் அது பிடிக்காது எனக்கு. இதை போடுங்க பார்க்கலாம். இன்ட்டு என்பது மைனஸ் எனவும், ப்ளஸ் என்பது 46வது கேள்வி இன்ட்டு எனவும், டிவைடட் பை என்பது வகுத்தல் என்பது ப்ளஸ் எனவும், மைனஸ் என்பது வகுத்தல் எனவும் எனில் 175 மைனஸ் 25 முதல்ல அதை அந்த குறியெல்லாம் மாற்றுங்க. 175 அந்த மைனஸ்க்கு பதில் என்ன போடணும்? மைனஸ்க்கு பதில் டிவைடட் பை போடணும், வகுத்தல் போடணும். வகுத்தல் 25, வகுத்தலுக்கு பதிலாக ப்ளஸ் போடணும் 5, ப்ளஸுக்கு பதிலாக இன்ட்டு போடணும் 2, இன்ட்டுக்கு பதிலாக மைனஸ் போடணும் 3, அப்புறம் ப்ளஸுக்கு பதிலாக இன்ட்டு போடணும், இன்ட்டு 10. அப்போது 175 டிவைடட் பை 25 ப்ளஸ் 5 ப்ளஸ் இன்ட்டு 2 மைனஸ் 3 இன்ட்டு 10. அப்போ இதை நீங்கள் இதை போர்டு மாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? போர்டு மாஸ்ன்னு சார். பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். முதல்ல பிராக்கெட் இங்கே கிடையாது, அதனால் பரவாயில்ல. அடுத்தது டிவிஷன், ஆஃபும் கிடையாது, பரவாயில்ல. டிவிஷன் இருக்குது. இப்போ 175 டிவைட் பை 25 எவ்வளோ வரும்? 175 டிவைட் பை 25 வந்து 7. அப்போது அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் போடணும். இப்போ 7 ப்ளஸ் 5 இன்ட்டு 2 10, 3 இன்ட்டு 10 30. அப்போ 7 ப்ளஸ் 10 மைனஸ் 30, 17 மைனஸ் 30 மைனஸ் 13 என்பது சரியான விடை. வருதான்னு பாருங்க. மைனஸ் 13 சரியான விடை. ஓகே, மைனஸ் 13 வருதா?
பாருங்க. ஏன் உங்களுக்கு -13 எஸ் சார். வருதா? ஓகே இருங்க. எஸ் வரலன்னா சார். வந்துச்சு. வந்துச்சா டாய்லெட் போங்க. பாருங்க 175 டிவைடட் பை நான் இப்படி போடுறேன் 25. ஓகே ஆன்சர் வந்துருச்சு சார். இரு எல்லாருக்கும் வரணும் இல்லைம்மா, ஒரு நிமிஷம் இருமா. 25 அடுத்தது ப்ளஸ் போடணும். +5 இன்ட்டு 2 -3 இன்ட்டு 10. இதான். இதை சுருக்குனீங்கன்னா என்ன வருதோ அதுதான் ஆன்சர். சரியா? ஓகே. மேபி இன்னும் ஒரே ஒரு கேள்வி போயிடலாம். கீழ்கண்ட சமன்பாட்டில் எந்த இரு குறிகளை மாற்றியமைத்தால் சமன்பாடு சரியானதாக அமையும்? சமன்பாட்டில் எந்த இரு குறியீடினை மாற்றியமைத்தால் அப்படிங்கிறாங்க. சார் தேர்ட் ஆப்ஷனா? ப்ளஸ் எனக்கு தெரியாது. ப்ளஸ் டிவைட் பையா தேர்ட் ஆன்சர். இருங்க பார்க்கலாம். 5 என்ற மாற்றி அமைத்தால் +6 இன்ட்டு 3 -12 டிவைட் பை 2. அப்போ இது 6 வருது. அப்போ 5 + 6 இது 6, இது ஒரு 18 -6 12 + ஆமாம் கரெக்ட். யூ ஆர் கரெக்ட் மேன். வெரி குட். யார் தேர்ட் ஆப்ஷன் சொன்னது முதல்ல? யாருங்க? ஜோஸ்னாவா? தேஷ்னா வாழ்த்துக்கள். ரெண்டாவது யார் சொன்னது? ஏமாஸ்ரீ. உங்களுக்கு வாழ்த்துக்கள் 2 பேர். கரெக்ட். இது கொஞ்சம் கஷ்டம் இந்த கேள்வி, அவ்வளோ ஈஸியான கேள்வி இல்லை. ஏன்னா அது ஒவ்வொன்றும் மாற்றி பார்க்கணும். ஆனால் நீங்கள் கரெக்டாக சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டீங்க, அதனால் என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் நம்ம இன்னும் கொஞ்சம் மேட் போயிட்டு அப்புறம் நம்ம சோஷியல் போய்க்கலாம். சரியா? ஓகே, லெட் அஸ் க்ளோஸ் தி கிளாஸ் நவ. ஓகே, தேங்க் யூ மா. தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார்.